முக்காவாசி கிருஷ்ணகுமார் ஆரம்பம் படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நயன்தாராவை காப்பாத்துற சீன்ல வந்திருப்பாரு. அந்த ஆக்டர், அதாவது ஒரு நடிகர் டைரக்டரா மாறி பேபி, அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா, ஏன்னா இளைய தலைமுறையும் அக்கா சுகந்தி அக்கா வாழ வைக்கணும். அந்த இதில் வந்தேன். என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டரா மாறி எடுத்திருக்காரு. படம் அருமையா இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சரில் தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்டு பண்ணி அது ஒரு சினிமா கதையாக எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போகிற கதை தான். கதை சிம்பிள் கதையாக இருந்தாலும் 2K கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்றத அவ்வளவு அழகாக வந்து இந்த ஆஹா எந்த பேபியில் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு அதான் ஓஹோ சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா. ஆகானாலும் ஓகானாலும் ஒன்று தான்டா சுகந்தி அக்கா சொன்னா, ஓகேவா? அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமாரை. ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வட்டம் பார்த்துருப்பேன். அதில் ஒரு விசுவாசமாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமாக பண்ணியிருக்காரு. தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த மாதிரி கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பராக இருக்கு. அதை விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகாக கேட்டு தன்னோட தவற படத்துலேயே ஒத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நடந்ததை ஒத்துக்கிறாரு. நிறைய வந்து ரியல் சீனையாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ரியல் சீனாக வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஆல் ஓவராக சூப்பரு. படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா படத்துக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, அப்படியே எம்டியாக போய் அப்படியே உட்கார்ந்தது தான். பட் ஆனால் படம் வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்தது, ரொமான்ஸ் இருந்தது, ப்ளஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு லவ் மூவியாக இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ருத்ரா அவரோட அந்த டெபியூ அப்படின்றது எங்கேயுமே வந்து ஃபீல் ஆகலை. செம்மையாக வந்து டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த ஒரு சில ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க போல். எங்கேயுமே அந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயமும் ஃபீல் ஆகலை. ப்ளஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில மிஸ்டேக் மாதிரி தோணும்ல, அது இந்த படத்தில் எனக்கு சுத்தமாக வந்து தோணலை. ரொம்ப அருமையான படம், நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி வரையுமே வந்து என்னதான் நடக்கும், ஹீரோ ஹீரோயினை வந்து பார்ப்பாரா, மீட் பண்ணுவாரா, ஒன்றா சேருவாங்களா அப்படின்ற மாதிரி கடைசி வரை நல்ல விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லவ் ஸ்டோரி 3 டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வேறு சாங்ஸ் எல்லாம் இதில் எப்படி இருக்குது? சாங்ஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. படம் ஆனால் ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி. செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் பக்காவாக எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம், ஆனாலும் எங்கேருந்து பார்த்தாலும் படம் உங்களுக்கு புரியும். எங்கேருந்து ஆரம்பிச்சாலும் புரியுற மாதிரி பக்காவாக எடுத்திருக்காங்க. கடைசியாக ஒன்று சேர்ற இடம், ஹீரோ வந்து காமெடியாக அந்த பொண்ணை காப்பாற்றுறது எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. நம்ம எப்படி ஒரு மாற்றிக்கிறோம், நம்மளை சேஞ்சிங் பண்ணுறத ரொம்ப ஃபீலாக காமிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி நம்ம கன்வே பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கடைசியாக டேரக்டர்லாம் எல்லாரும் ஃபன்னாக வந்து பேசிட்டு என்ஜாயாக போச்சு ப்ரோ. ஆக்சுவலி சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரலாம் இந்த படம் பார்க்க. ஜென்சி வைப் வருது, ப்ளஸ் 90s வைப்ஸும் இருக்குது. ஸோ இன்னும் அந்த ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், எல்லா பிரிஞ்ச காதலில் இப்போ இனிமேல் சேரப்போ இந்த படம் பார்த்தா உண்மையாக அப்படிதான் இருக்குது, நல்லா இருக்கு. ஐயோ அப்படிலாம் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கலாம். ஒரு ட்ரூவில் வந்து we have to wait for it. ஒரு நல்ல காதலுக்காக நம்ம டைம் நினைச்சு செலவழிக்கலாம். ஒரு ட்ரூவில் என்னைக்கு நமக்கு கம்பேக் கொடுக்கும். I like the acting of the heroine and the love part and also the character they introduced, and I like the director's mind in telling the story. வேற மாதிரி இருந்துச்சு. லவ் ஸ்டோரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லார் லைஃப்லயும் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பசங்க கூட பார்த்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. படம் ஜெயிச்சிருச்சு. கதை தான் ஜெயிக்கணும், கதை ஜெயிச்சிருச்சு. முக்கியமா அந்த ஹீரோயினை பார்க்கவே வரலாம் படத்துக்கு. ஆமா, அதுக்காண்டியே வரலாம், இல்லை கதைக்காண்டியே வரலாம். நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம். அந்த ஈகோவும் கோவம்லாம் இருக்கக்கூடாது. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கரெக்டான மூவி. ஃபேமிலிக்கும் நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்க்கும் நல்லா இருக்கு. போத் கதை வந்து 2 சென்டென்ஸ் இதுவும் நல்லா இருக்கு. கான்செப்ட் இந்த ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும், பசங்க எப்படி கேட்கணும் அதுன்றது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்க அப்புறம் டேரக்டர். இல்லை இது செப்பரேட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவனோட லவ் ஸ்டோரின்றது ஒரு நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறதுனாக்கா பாஸ்ட் இருந்து நடக்கிறது சரி ஃபியூச்சரில் கூட வர மாதிரி ஒரு பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு. ஐ மீன் இட் வாஸ் a nice movie. ஜென்சி கிட்ஸ்க்குலாம் பிடிக்கும். it was a usual love story but பேரா க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. ஸ்கூல் லவ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. கொண்டு வந்த கான்செப்ட் நான் லைக் அந்த சேஞ்ச் பண்ணிட்டு டாக்ஸிக்காக இருக்குல்லன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மூவியில் நம்ம நார்மலாக பார்க்கறது மாதிரியே லைக் ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் காமிச்சிருந்தோம். ஸ்கூல் லவ் கான்செப்டும் இருக்குது, ஒர்க்கிங் லவ் கான்செப்டும் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் வெரி நைஸ். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சாங் பர்டிகுலராக ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. பேர் தெரியல பட் இட் வாஸ் நைஸ். இல்லை இப்போ இருக்கிறவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது,
ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கோசம் நல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரிலாம். ஒரு லவ்வில் ஈகோ இல்லாமல் எடுத்துகிட்டு போனோம். அப்படிதான் ஒரு ஈகோ பார்க்காம லவ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் எப்படி ஒரு லவ் இருக்குமோ அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம் நல்லா இருந்ததுங்க. ஸோ மோஸ்ட்லியாக ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அந்த மாதிரி தேடி போகிறவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ப்ளஸ் படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் தேர் வில் பி சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். எப்படி வந்து ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ பாட்டு வந்து இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ ஸ்டார்ட் அ மூவி தே ஹவ் மேட் த சாங்ஸ் அண்ட் த மூவி வாஸ் வெரி கரெக்ட். ஸோ தட்ஸ் இட். The movie was really good. We enjoyed it a lot. I liked it how they showed different types of love. Like, you know, he went through 3 phases of love, like from school love to college to like a more like serious relationship. And then after the interval, they showed like life is all about second chances, which is very important. So I think they wrote the story very well, and the character was written very well. So it was good.